செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் நாமக்கல்லில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் நாமக்கல்லில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வழிபட்டார். அதன்பின் அவர் பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கனவு வளர்ச்சியடைந்த பாரதம் 2047. இந்த வளர்ச்சியடைந்த பாரதம் நல்லா இருக்கணும், அதுக்கு பிரதமர் அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல மன தைரியத்தையும் கொடுக்கணும் அப்படின்ட்டும் நம்மளுடைய நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் வேண்டிக்கிட்டேன். அங்கே திருப்பரங்குன்றத்தில் வருகிற கார்த்திகை தீபத்தன்னைக்கு அங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனால் அந்த உத்தரவை நிறைவேற்ற வேண்டும், அங்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நாம் வீடுகளிலேயே வர 23ஆம் தேதி அன்றைக்கு கந்தசஷ்டி கவசத்தை பாடுவோம் என பொதுமக்களுக்கு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி நாம் வேல் யாத்திரை ஒரு மிக பிரமாதமாக நடத்தினோம், வேல் பூஜை செய்தோம், அதே போல் அந்த கந்தசஷ்டி கவசத்தை அவமதித்தவர்களை கண்டித்து, கருப்பர் கூட்டத்தை கண்டித்து பொதுமக்கள் கொரோனாவை தாண்டி கூட வீடுகளிலே இருந்து அந்த வேல் பூஜை செய்தார்கள். அதே போல் அவர்கள் வீடுகள், அவர்களுடைய பக்கத்தில் கோயில்களில் கந்தசஷ்டி பாட வேண்டும். வருகிற 1ஆம் தேதி அன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய மதுரைக்கு வர இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறாங்க. தொழில்நுட்பத்தை எப்பயுமே நம்மளுடைய நாட்டில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய லட்சியமாக இருந்து கொண்டிருக்கு. எந்த ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்தாலும் கூட நேற்றைக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 30-40 நாடுகளினுடைய தலைவர்கள் கலந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டிக்ளரேஷன் ஏஐயை அடுத்த கட்டத்திற்கு எப்படி நம்ம எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்றதை 6 நாட்களாக மிகப்பெரிய அளவில் ஒரு கான்ஃபரன்ஸ் டெல்லியில் நடந்திருக்கு. அதில் பல்வேறு நாடுகள், பல்வேறு தொழில் நிறுவனங்கள், அவர்களுடைய முதலீடுகள்லாம் கூட இந்தியாவில் வந்திருக்கிறது. இந்த முதலீடு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை வளமாக்குவதோடு நம்மளுடைய இளைஞர்களை வேலை வாய்ப்பு உருவாக்குவதோடு இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக ஆக்குகின்ற இந்த மாநாடாக இந்த மாநாடு இருக்கு. தர்மபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற ஊட்டமிகு சிறுதானியங்கள் என்ற மாவட்ட அளவிலான சிறுதானிய திருவிழாவை தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் அவர்கள். அவர் பேசும்போது, பொது மக்களினுடைய உணவு பழக்கத்தினை சீர்தூக்கும் விதமாக சிறுதானிய விழா ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2 தடவை நடத்தி விவசாயிகளை ஊக்கப்படுத்தணும். அதே சமயத்துல பொதுமக்களுக்கும் இதனுடைய பயன்பாடை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிறுதானிய விழா. தமிழ்நாடு முழுவதுமே இதை சீரும் சிறப்புமாக வருடத்திற்கு 2 முறை இதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது பிளாஸ்டிக் பைகள்ல கார்பனேட்டட் காற்று அடைக்கப்பட்டு பெருவாரியான குழந்தைகள் அதை விரும்பி உண்ணக்கூடிய வகையில இந்த துரித உணவுகள் நம்மளுக்கு வந்துருச்சு. நம்ம குழந்தைகளுக்கு, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு எது முக்கியம், எது முக்கியம் இல்லை. ஒரு காலத்துல நம்மளுடைய தாத்தா, கொள்ளு தாத்தா அவங்க எல்லாம் ஆரோக்கியமா இருந்தாங்க. என்னுடைய தாத்தா எல்லாம் 99, 100 வயசு வரைக்கும் அவரே அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தார். அந்த அளவுக்கு அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருந்துச்சு, வலிமை இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரியான சிறுதானியங்கள், அவங்களுக்கு ஆரியம் தான் தெரிஞ்சதெல்லாம், கேழ்வரகு கஞ்சி, களி உருண்டை, இந்த மாதிரியான சத்தான உணவுகளை அவர்கள் உண்டனர். அதனால நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க. கடைசி வரைக்கும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 40-50 வயசுலயே எண்ணற்ற நோய்கள் நம்மளுக்கு வருது. அதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு நிறைய உணவு பழக்கம் நம்மளுக்கு மாறிடுச்சு. நம்மளே குழந்தைங்களை ரோட்ல கூட்டிட்டு போனோம்னா அந்த இடத்துல ராகி, கேழ்வரகு மாவு இருக்குதுன்னா அதெல்லாம் குழந்தைங்களுக்கு தெரியாது. அது பக்கத்துல இருக்கிற துரித உணவுகளை தான் அட்ராக்டிவா இருக்கு, கவர்ச்சியா இருக்கு, அது பார்க்கறதுக்கு கலர் கலரா இருக்கு, உடனடியா எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த துரித காலத்துல இந்த துரித உணவுகளை உட்கொள்வதன் மூலமாக எண்ணற்ற பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகம். அதோடு மட்டுமல்லாம அதனுடைய தொடர்ச்சியாக மன ரீதியான பிரச்சனைகளும் தொடர்ந்து வருது. இதுக்கெல்லாம் காரணம் உணவு பழக்கம் வெகுவாக நம்மளுக்கு மாறிடுச்சு. நம்ம கிட்ட இருக்கிறது ஒண்ணுதான், நம்மளுடைய பாரம்பரியமான, நம்ம தாத்தா, கொள்ளு தாத்தா எல்லாம் நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த உணவு பழக்கம் தான். அதுல குறிப்பாக இந்த சிறுதானியம், அனைத்து வகையான சத்துக்களும் சிறுதானியத்தில் இருக்கு. இப்பயாவது நம்ம முயற்சி செய்து அடுத்த தலைமுறைக்கு, நம்ம குழந்தைகளுக்கு சிறுதானியங்களுடைய முக்கியத்துவத்தை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான உயரிய நோக்கத்தில் கொண்டாடப்படுவதுதான் தமிழ்நாடு அரசினுடைய இந்த வருடத்திற்கு 2 முறை சிறுதானிய உணவு விழா.
இந்த சிறுதானியத்தை அடுத்து வரக்கூடிய இளைஞர் சமுதாயத்திற்கும் தலைமுறைக்கும் நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை. மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற வேளாண் அறிவியல் நிலைய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வெண்ணிலா அவர் பேசும்போது, நம்ம இந்த வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக நடைபெறக்கூடிய சிறுதானிய கருத்தரங்கில் நம்ம ஏற்கனவே விவாதிச்சது போல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து நிறைய சிறுதானிய ரகங்கள் வெளியிட்டு இருக்காங்க. நம்ம தர்மபுரி மாவட்டத்துக்கு ஏற்ற ரகங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா நம்மளுடைய வேளாண் அறிவு நிலையத்தை கான்டாக்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிறுதானியங்கள்ல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பத்தியும் நம்ம பேசியிருந்தோம். அதுல நமக்கு தொழில் முனைவோருக்கான பயிற்சிகள் நிறைய நம்ம வேளாண் அறிவு நிலையத்துல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்க அதுல சிறுதானியங்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்யறதுக்கான பயிற்சிகள் மற்றும் வழிகாட்டுதல்களையும் நம்ம இங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கடந்த 5 வருடங்கள்ல நிறைய குழுக்களை சுய உதவி குழுக்களை நம்ம சிறுதானியங்கள் மதிப்பு கூட்டுதல்ல நம்ம பயிற்சி எடுத்து அவங்க அந்த பொருட்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில நீங்களும் அதை பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய சிறுதானியங்கள ரகங்கள் நம்ம பொதுவா நாட்டு ரகங்கள் பாரம்பரிய ரகங்கள் அதிகமா பயன்படுத்துறோம். அதுல விளைச்சல் குறைவாக கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூச்சி நோய் தாக்குதல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய ரகங்களை பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். அதற்குரிய தேவையான விதைகளும் இடுபொருட்களும் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் அனைத்தும் நம்மளுடைய வேளாண்மை நிலையத்தில் கிடைக்குங்க. வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குகளை உறுதி செய்யும் வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் விரிவான விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ள உள்ளன. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் விரிவான விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி சட்டமன்ற தேர்தலுக்கான பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் மாவட்டத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக வாக்குச்சாவடிகளை கண்டறியும் பணிகள் மற்றும் வாக்குப்பதிவுக்கு தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரங்களை தயார் செய்யும் பணிகள் நிறைவடைந்துள்ளன. வாக்காளர்கள் தங்களின் வாக்களிக்கும் முறையை அறிந்து கொள்ளவும், யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிப்படுத்தும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் செயல்பாடுகளை விளக்கவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலகங்களில் செயல் விளக்க காட்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தேர்தல் பணிகளை முறையாக கண்காணிக்க பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம் மற்றும் கோவில்பட்டி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்காளர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மாவட்ட நிர்வாகம் முழு வீச்சில் தயாராகி வருகிறது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். நாட்டின் வடகிழக்கு மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர் மற்றும் மாவோயிஸ்ட் பாதிப்பு பகுதிகளில் அமைதியை நிலைநாட்ட மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்காற்றியதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மத்திய ரிசர்வ் காவல் படையின் 87வது நிறுவன தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ள செய்தியில், நாட்டை பாதுகாக்கும் பணியில் 2770 வீரர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்துள்ளதாக கூறினார். இதில் 700 வீரர்கள் வடகிழக்கு பகுதிகளில் சேவையாற்றிய போது உயிரிழந்ததாகவும் அவர் கூறினார். வன்முறை பாதித்த மணிப்பூர் மாநிலத்தில் அமைதியை மீட்டெடுக்க மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்காற்றியதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதார பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் உள்நாட்டு தடுப்பூசி உற்பத்தி முக்கிய பங்காற்றுகிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். டிடி எனப்படும் டெட்டனஸ் மற்றும் டிப்தீரியா தடுப்பூசியை அவர் இன்று அறிமுகம் செய்தார். இந்த தடுப்பூசி குழந்தைகள் மற்றும் பெண்களின் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த உள்நாட்டு டிடி தடுப்பூசி மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சுயசார்பு இந்தியா என்ற கனவை நனவாக்குவதாக குறிப்பிட்டுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள கசௌலி மத்திய ஆராய்ச்சி நிறுவனம் 55 லட்சம் டிடி தடுப்பூசியை ஏப்ரல் மாதத்திற்குள் வழங்கும் என்று திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.